பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன். மரியே வாழ்க என்ற இறைவார்த்தை இந்த இறைவனின் வழி நிறைவானது. ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது. அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவரே கேடயமாய் இருக்கின்றார். This God, how perfect are his deeds, how dependable his words. He is like a shield for all who seek his protection. திருப்பாடல்கள் அதிகாரம் 18 வசனம் 30. மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும்போது அது இரட்டிப்பாகிறது. துன்பத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது பாதியாகிறது. எனவே நமக்கு துன்பங்கள் ஏற்படும் பொழுது பிறரோடு பகிர்ந்து மன ஆறுதல் அடைய விரும்புகின்றோம். ஆனால் மனிதர்கள் நமக்கு ஆறுதல் தருவதில்லை. ஆனால் நற்கருணையில் வீற்றிருக்கும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் நமது துன்பத்தை ஒப்படைக்கும் பொழுது அவர் நமக்கு நிறைவான ஆறுதலையும் துன்பத்திலிருந்து விடுதலையும் தருகின்றார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் பாதத்தில் இறக்கி வைத்தேன். பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா.